நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு தமிழோபீடியா. இது உங்களுக்கான 40 டேஸ் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம டே 20th இருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல செல்ஃபுக்கு தான் பார்க்குறோம். ஆல்ரெடி செல்ஃப்ல ஒரு மேல் ஜெண்டரா இருந்தா எப்படி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசணுங்கிறத பார்த்துட்டோம். இது ஒரு ஃபிமேல் ஜெண்டர்ல நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி நம்மளை பத்தி சொல்றதுங்கிறது தான் இன்னைக்கான கிளாஸ். அதாவது ஹிரேன் அப்படின்னு முடிகிற சென்டென்ஸ இப்ப நான் பண்ணுகிறேன், நான் செய்கிறேன், நான் போகிறேன், நான் வருகிறேன், இந்த மாதிரி ஹிரேன் அப்படின்னு முடிகிற தமிழ் சென்டென்ஸ ஹிந்தியில எப்படி நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கிளாஸ். நம்ம ஃபிமேல் ஜெண்டரா இருக்கும்போது அதை நம்ம தி ஹூ அப்படின்னு தான் முடிக்கணும். அதே நம்ம மேல் ஜெண்டரா இருந்தா தா ஹூ அப்படின்னு முடிக்கணுங்கிறத நம்ம ஏற்கனவே எஸ்டர்டே கிளாஸ்ல பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஃபிமேல் ஜெண்டருக்கு இந்த ஃபிமேலுக்கு நம்ம எப்படி முடிக்கணும்னா தி ஹூ அப்படின்னு தான் முடிக்கணும். மறக்காம இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்க பார்க்க இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் இப்போது ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கொள்கிறேன். இதை ஒரு ஃபிமேல் ஜெண்டர் சொல்றதா இருந்தா எப்படி சொல்லணும்? மே अभी स्पोकन हिंदी सीखती हूँ. मैं अभी स्पोकन हिंदी सीखती हूँ. மேனா நான், மேனா நான். இப்போது அபி அபி ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கொள்கிறேன். சீக்தி ஹூ சீக்தி ஹூ. இதே ஒரு மேலா இருந்தா சீக்தா ஹூ. நம்ம ஃபிமேலா இருக்கனால சீக்தி ஹூன்னு சொல்றோம். மே அபி ஸ்போக்கன் ஹிந்தி சீக்தி ஹூ. மே அபி ஸ்போக்கன் ஹிந்தி சீக்தி ஹூ. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஆபீஸுக்கு போகிறேன். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நான் ஒரு ஃபிமேல்னால நான் எப்படி சொல்லுவேன்னா மே தஃப்தர் ஜாத்தி ஹூ. மே தஃப்தர் ஜாத்தி ஹூ. நானா மே மே ஆபீஸுக்கு, ஆபீஸ்னா தஃப்தர், தஃப்தர் போகிறேன் ஜாத்தி ஹூ ஜாத்தி ஹூ. இதே நான் ஒரு மேல் ஜெண்டரா இருந்தா எப்படி நம்ம பார்த்தோம்? மே தஃப்தர் ஜாத்தா ஹூ ஜாத்தா ஹூ ஜாத்தி ஹூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலா இருந்தா ஜாத்தா ஹூன்னு சொல்லணும், ஃபிமேலா இருந்தா ஜாத்தி ஹூன்னு சொல்லணும். நம்ம ரொம்ப ஃபர்ஸ்ட் டேலயே ஜெண்டர் பத்தி பார்த்திருப்போம். அந்த ஜெண்டர்ல ஆ சவுண்ட்ல முடிஞ்சா அது மேலையும், இ சவுண்ட்ல முடிஞ்சா அது ஃபிமேலையும் நம்ம சொல்லியிருப்போம். அதுதான், வேற எதுவுமே இல்லை. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்கிற வேண்டாம். பட் நம்ம தேர்ட் பர்சன், தமிழ்ல தேர்ட் பர்சனுக்கு மட்டும்தான் ஜெண்டர் யூஸ் பண்ணுவோம். பட் ஹிந்தியில அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே இதுல ஜெண்டர் இருக்கு. இது ஒரு ஜெண்டர் பேஸ்டு லாங்குவேஜ். ஸோ நீங்க ஜெண்டரோட பேசும்போதுதான் கரெக்டா இருக்கும். நான் டேங்கில் தண்ணீர் நிரப்புகிறேன். மே टैंक में पानी भरती हूँ. मैं टैंक में पानी भरती हूँ. நானா மே டேங்க்குக்கு நான் இங்கிலீஷ் வேர்ட் தான் போட்டிருக்கேன். தண்ணீர், தண்ணீர்னா பானி, தண்ணீர்னா பானி. நிரப்புகிறேன் பர்த்தி ஹூ. அதே மேல் ஜெண்டருக்கு என்ன பார்த்தோம்? பர்த்தா ஹூ. இது பர்த்தி ஹூ. மே டேங்க் மே பானி பர்த்தி ஹூ. மே டேங்க் மே பானி பர்த்தி ஹூ. இப்போதெல்லாம் நான் டிவியில நிறைய ஹிந்தி சேனல் பார்க்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? ஆஜ்கல் மே டிவி மே பஹுத் ஹிந்தி சேனல் தேக்தி ஹூ. இந்த தி ஹூவை மறந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம ஃபிமேல் ஜெண்டர். आजकल मैं टीवी में बहुत हिंदी चैनल देखती हूँ. आजकल ना இப்போதெல்லாம், தினமும் நான் மே டிவில, டிவி மே நிறைய, பஹுத் பஹுத் ஹிந்தி சேனல் பார்க்கிறேன். தேக்தி ஹூ தேக்தி ஹூ. அதே மேல் ஜெண்டரா இருந்தா தேக்தா ஹூ. எங்க ஆஃபீஸ்ல நான் தான் ஹெட் ஆஃபீஸ்க்கு நிறைய மெயில் அனுப்புகிறேன். எங்க ஆஃபீஸ் हमारा ऑफिस में, हमारा ऑफिस में और हमारा दफ्तर में. நான் தான் मैं ही, நான் தான் मैं ही. ஹெட் ஆஃபீஸ்க்கு, ஹெட் ஆஃபீஸ்கோ, ஹெட் ஆஃபீஸ்கோ. நிறைய, பஹுத் பஹுத். மெயில் அனுப்புகிறேன். மெயில் भेजती हूँ भेजती हूँ.
सारा ऑफिस में मैं ही हेड ऑफिस को बहुत मेल भेजती हूँ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தன்யவாத்.